டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்பகரமான பொழுதிலே உளவியல் சார்பாக இன்றைய இளைஞர்கள் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். அது என்னென்ன பிரச்சனையாக இருக்கின்றது என்று பலர் கேட்டார்கள். நிச்சயமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதல் பிரச்சனைகளை சரியாக இனங்காண வேண்டும். ஆக ஒரு ஆய்வு முடிவைத்தான் இங்கே நான் கூறுகிறேன். இதில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு, இலங்கையில பெரும்பாலான இளைஞர்கள் அகவயப்பட்ட ரீதியில பல தாக்கங்களுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுக்கு சுய ஊக்கல் குறைவாக காணப்படுகிறது. நான் இதை செய்வேன் அந்த நம்பிக்கை ஈனமற்று காணப்படுகிறார்கள். அடுத்ததாக பிழையான புலக்காட்சிகள். இப்ப நல்ல விடயங்களை கூட, சரியான விடயங்களை கூட, அவர்களுக்கு ஆலோசனை சொல்கின்ற பொழுது கூட அதை புரிந்து கொள்ளாமல் அது தனக்கு ஏதோ ஒரு தவறை ஏற்படுத்துகிறது, அல்ல தன்னை பிழையாக வழிநடத்துகிறார் என்ற தவறான புலக்காட்சி கொள்கிறார்கள். அடுத்ததாக கிரகித்தல் குறைபாடு. இன்றைய இளைஞர்கள் இந்த கட்டளமை பருவ பிள்ளைகளுக்கு கிரகித்தல்ல டக்குன்னு கிரகிக்க மாட்டணும், அல்லது ஒருத்தர் சொல்றத பொறுமையா கேட்டு கிரகிக்கின்ற தன்மை இல்லை. எல்லாம் அவசரம், எல்லாம் ஸ்பீட் பாருங்க. அப்ப இதை சரியாக அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான செயற்பாடுகள் தேவையாக இருக்கின்றன. அடுத்ததாக கற்றல்ல ஆர்வம் குறைவு. அப்ப கற்றலின் மூலம்தான் வாழ்க்கையில பல சாதனைகளை செய்ய முடியும். கற்றல் சில நேரம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கற்றல் தான் எதிர்கால வாழ்க்கைக்கு மிக அவசியமான என்பதை உணர வைக்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. அடுத்ததாக சோம்பல், பதகளிப்பு, டென்ஷன், கன வேலையில் எடுக்கிறது, கன வேரோட தொடர்பு கொள்றது, அவ பாருங்க கூடுதலாக இவர்கள் டென்ஷன் ஆகிறதுக்குன்ற இளைஞர்களுக்கு காரணம் இந்த ஹேண்ட்போன் சொல்கிறார்கள். அப்ப ஹேண்ட்போனை சரியாக முகாமைப்படுத்த முடியாமல் திளைக்கிறார்கள். பல பேரோட தொடர்பு, பொருத்தமில்லாத தொடர்பு, தேவையில்லாத தொடர்பு, தேவையில்லாத விடயங்களை பார்க்கறது, அது மூளையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது உடலியல் ரீதியான தாக்கம், கண்ணில தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இரவா பார்த்து கொண்டிருக்கிறது, பகலா பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப அதே நேரத்துல உளவியல் ரீதியாக மன எழுச்சிகளுக்கு உள்ளாகிறார்கள். அடுத்ததாக காதல், பொருத்தமற்ற பாலியல் தொடர்புகள். அப்ப இவைக்கு இப்பத்த இளைஞர்களுக்கு இந்த பொருத்தமற்ற பாலியல் தொடர்புகளும் பொருத்தமற்ற காதல், வேலையும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, காதலிக்கிறது அர்த்தம் இல்லாத காதல், பொருத்தமில்லாத பாலியல் தொடர்புகள், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதோட சேர்ந்து போதைப் பொருளையும் பாவிக்கிறது. ஆக ஒரு 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 நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில இளைஞர்கள் காணப்படுகிறார்கள் இல்லை. அவ குறிப்பிட்ட விதத்தினர் போதைப் பொருள் கட்டளமை பெறுவோம், டக்கண்டு தங்களுடைய நண்பர்கள் பயன்படுத்த அதை பயன்படுத்தி கொள்றது. இப்ப செல்வாக்கு, ஆசிரியர்கிட்ட பெற்றோர்கிட்ட செல்வாக்கு குறைந்து நண்பர்களுடைய செல்வாக்கு இந்த காலத்துல கூடும். அப்ப பாருங்க, இதான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அப்ப அதிகமா உணர்ச்சி வசப்படுகிறார்கள், மன எழுச்சி கொள்கிறார். அப்ப டக்கண்ட முடிவெடுக்கிறது, அதான் டக்கண்டு. இப்ப நாங்க அடுத்த சுற்றுல பார்க்க போறோம், டக்கண்டு தற்கொலைக்கு போறது, டக்கண்டு படார் முடிவெடுக்கிறது. அப்படி இல்லை. சில விஷயங்கள் அமைதியா இருக்கணும், சில விஷயங்களுக்கு பொறுமையாக இருக்கணும். அப்ப இந்த பொறுமை அற்ற தன்மை காணப்படுகிறது. அதே நேரத்துல சமூக இசைவாக்கம், சமூக திறன்கள் இல்லை. சமூகத்தோட சேர்ந்து வேலை செய்யறது, குழுவாக வேலை செய்யறது, குடும்பத்தின் பொறுப்புகளை ஏற்கிறது, இது போன்ற சமூக திறன்கள் இவர்களுக்கு போதுமானதாக இல்லை. மேலும் பயம், முன் வர்றதில்லை சில விஷயங்களுக்கு. அப்ப பல விடயங்களுக்கு முன் வருகிறது இல்லை. தன்னம்பிக்கை இல்லை. எப்போதும் மற்றவர்களை முரண்பாடு சொல்றது, மற்றவரோட முரண்படுறது, மற்றவரை பற்றி முறையீடு செய்கிறது. இவர் எனக்கு பிரச்சனை தாராரு, இவர் எனக்கு சிக்கல் தாராரு, இவர் எனக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தால் இவர்கள் ஏதோ ஒரு உளவியல் தாக்கங்களுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து மீட்பதற்கு, பிரச்சனையை கண்டுபிடிச்சாதான் மீட்கலாம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பல விழிப்புணர்வு செய்ய திட்டங்களை மேற்கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.